எல்லாருக்கும் வணக்கம். இந்த விஜய் டிவியில் நீயா நானான ஒரு ஷோ ஒன்று பார்த்தேங்க. என்ன டாபிக் அப்படின்னா, அதான் இந்த நாய் பிரச்சனை. அதாவது நாய்ங்க வந்து ரொம்ப தொல்லை பண்ணுது, எங்களால் வந்து நிம்மதியாக வாழ முடியல அப்படின்னு ஒரு சைடும், நாய்ங்க வளர்றது நல்லது தான், அதனால் வந்து அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் எந்த பிரச்சனை வராது அப்படின்ட்டு இன்னொரு சைடும் வந்து டாபிக் ஒன்று போச்சு. அதை நான் பார்த்தேன். அது எப்பறம் எல்லா தப்பையும் நாய் மேலேயே போட்டு அப்படியே வந்து அப்படியே டாபிக் அப்படியே மாற்றி விட்டீங்க. நாய் நான் தான் வாய் பேச முடியல அப்படின்னாலும் அது மாதிரி இப்படியாடா போய் போடுவீங்க? கொஞ்சமாச்சு ரீசனபுளாக சொல்லுங்கடா டேய். அதாவது அந்த சைடு வந்து, அதாவது நாயை எதிர்க்கிற வேணான்னு சொல்கிறவங்க சைடு வந்து ரொம்ப எமோஷனாக பேச வச்சு அது மூலியமா வந்து மக்களை வந்து அப்படியே மைண்டை வந்து மாற்றி விட்டானுங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. இந்த சைடும் நிறைய எமோஷன் இருக்குது, அதை வந்து யாருமே பேசலை. ஏன்னா வந்து ஒரு நாய்ன்றது சாதாரண இல்லை, நன்றி உள்ள ஜீவன் இது, ஓகேங்களா? அது வந்து நீங்கள் எப்படி வந்து ஒட்டுமொத்தமாக வேணாம்னு சொல்லுவீங்க? அதுவும் இல்லாமல் இந்த தெருவில் இருக்கிற நாய்களால் நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனையே இந்த வீட்டில் வளர்க்குற நாய்களால் தான். அதுவும் வந்து அவனை வந்து நாயின்ற பேரில் பயங்கரமான ஜந்துக்கள்லாம் வளர்க்குறானுங்க. அந்த எக்ஸாம்பிள் இந்த பிட்புல்லு, அந்த ராஸ்பெரி, அது என்ன பேர், அது என்னன்னு தெரில, ராட் வைசரா, அது வந்து அதெல்லாம் நாயானே தெரில, அந்த மாதிரியெல்லாம் வளர்க்குறானுங்க. சரிங்களா? அதுதான் தப்பு. அதுங்கெல்லாம் வந்து தான் கடிக்குது ஆக்ரோஷமாக. தவிர இந்த தெருவில் இருக்கிறதுங்களாம் சும்மா அதுங்க பாவம், அதுங்க சாப்பாடுக்கே இல்லாமல் ஒல்லியாக சுற்றினுதுங்க எல்லாம் நாய்ங்களாம். அதுக்கு மேலே அதுங்களை என்னடா பண்ணுவீங்க? அதுங்களையே வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பிரச்சனையே வந்து வீட்டில் வளர்க்குற நாய்ங்களால் தான். நீங்கள் வந்து வீட்டில் தான் நாயை வளரக்கூடாதுன்னு ஆக்சுவலாக ரூல்ஸ் பண்ணணும். அதுவும் அந்த முக்கியமாக இந்த பயங்கரமான நாய்கள்லாம் வளர்க்கவே கூடாது, அதுதான் ரூல்ஸ் பண்ணணும். அது போய் நீங்கள் வீட்டில் ப்ரைவேட்டாக போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன் தெருவில் நான் அதுக்கு பாவப்பட்ட நாய்ங்க, அது பொறைக்கு பிஸ்கெட்டுமே சுற்றிடுதுங்க, அதுங்க ஒன்றுமே பண்ணல, அதுங்களை போயிட்டு பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னா அது என்ன ரூல்ஸ்? அது அதெல்லாம் ஏற்றிக்கவும் இல்லைங்க. நாய்கள் எதனால பிரச்சனை வருதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. பிரச்சனையே வந்து வீட்டில் வளர்க்குற நாய்களை வாக்கிங் கொண்டு வரானுங்க. யார்? இந்த பணக்காரனுங்க, ஓகேவா? வாக்கிங் கூட்டு வரும்போதோ இல்லை வெளியே கூட்டு போகும்போதோ அப்போ வந்து வேற யாருன்னா பார்க்கும்போது, குழந்தைங்களையோ இல்லை வேற யாரையே பார்க்கும்போது, புதுசாக பார்க்கும்போது அந்த நாய்ங்க வந்து கடிக்க வருதுங்க, ஓகேங்களா? அதுதான் பிரச்சனை. அதை விட்டுட்டு அதுங்களை தடுக்கிறது விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் வீட்டில் வளர்க்குற நாய்க்காக ஒரு தெருவில் வளர்க்குற நாயை வந்து கட்டுப்படுத்தணுமா? சொல்லுங்க பாக்கலாம். தெருவில் எப்போ பிரச்சனை அப்படின்னா, நானும் ஓப்பனாக சொல்கிறேன், ஏன்னா நானும் டெலிவரி பாய் தான். நான் அப்பப்போ இந்த பைக் டாக்ஸிலாம் கூட ஓட்டுவேன், ஓகேங்களா? நானே வந்து நைட் டைம்ஸ்லாம் ஓட்டிருக்கேன். நாயெல்லாம் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைங்க. எப்போ பிரச்சனை அப்படின்னா, ஒரு கும்பலாக நாய்ங்க இருக்கும்போது கிட்ட போகக்கூடாது. நீ கிட்ட போனால் தப்பு தான். அதாவது கிட்ட போகாமல் நீ ஓரமாக ஒதுங்கி நின்று அது ஒன்றும் பண்ணாதுங்க. அப்படியே 1-2 அப்படி கிட்ட வந்தால் கூட நீங்கள் வந்து அதுங்களை வந்து காம் பண்ணுற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் உங்கள் கண்ணில் பயம் தெரியாமல் இருந்தீங்கன்னா அதுங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க, ஒன்றும் பார்த்துட்டு போயிடுவாங்க, ஓகேங்களா? முடிஞ்சால் அதுங்கிட்ட பேசினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுங்க வந்து அதுங்களில் ஒரு ஆளை வந்து உங்களை நினச்சி அதுங்களாம் போயிடுவாங்க, ஓகேங்களா? ஆனால் பிரச்சனை இந்த வீட்டில் வளர்க்குற நாய்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து சும்மா கூடாது. டெலிவரி பாய்ஸும் கூட உள்ளே போனால் கூட குழச்சி கடிகெல்லாம் வருவாங்க. அதனால் வீட்டில் வளர்க்குற நாய்கள் தான் நீங்கள் வந்து தடை பண்ணணுமே, ஓகேங்களா? வீட்டில் இருக்கிறவங்களும் ரூல்ஸ் போடுங்க, இந்த மாதிரி நாய் வளரக்கூடாது அப்படின்ட்டு. அந்த நாயெல்லாம் வேணான்னு சொன்னாங்கல்ல, அவங்க சைடு பேசுகிறவங்க ரீசன்லாம் கேளுங்களேன். வண்டியில் வந்து ஸ்பீடாக போனாராம், நாய் குறுக்க வந்துதான், நாயை திருப்பிட்டு ஊந்துட்டு இதை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்பீடாக ஓட்டுறீங்க? வண்டியை பொறுமையாக ஓட்டுங்க. எதுக்கு எல்லாம் ஸ்பீடாக ஓட்டுறீங்க? ஸ்பீடாக ஓட்டினா தானே பிரச்சனை. நாய்க்குன்னு வந்தால் தெரியாது. பொறுமையாக ஓட்டினா நாய்க்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. நாய்ங்க வந்து காமாக போயிடுவாங்க. நான் வண்டி ஸ்பீடாக போனால் நாய்ங்க துரத்தோம். நீ என்ன பண்ணுற? வண்டியை பொறுமையாக ஓட்டு. வண்டி ஸ்பீடாக ஓட்டு, நீ என்ன ஆக்சிடென்ட் பண்ணுற? அது வந்து என்ன பண்ணுறது? வண்டி ஸ்பீடாக ஓட்டுறது தப்பு. அது சொன்னால் கேட்பீங்களா? நாய்ங்க கேட்குதுங்க, நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? அப்போ நாய்ங்க சொல்லி திருந்துங்க. இன்னொரு ரீசனு, குழந்தைங்களை வந்து தனியாக போகும்போது ஃபுல்லாக வந்து சுற்று போட்டு கடிக்குதுங்களாம். நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு குழந்தைங்களை தனியாக விட்றீங்க? பார்த்துக்கணும், குழந்தைய கூட இருந்து பார்த்துக்கணும். எதுக்கு ஃபஸ்ட்டு தனியாக விட்றீங்க? நீங்கள் வண்டியில் அவுத்துறவங்க வர்றேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உள்ளே வந்து குழந்தைய ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு அப்புறம் பின்னாடி தான் நீங்கள் வந்துடணும். அந்த மாதிரி தான் நாய்ங்க வரும்போது ஏதோ அது சைஸில் எதனா ஒன்று பார்த்துட்டு அதுக்கு வந்து தொத்தின்னு வருவாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுறது தப்பு. தெரு நாய்ங்க எப்பவுமே அந்த மாதிரி பொதுவெல்லாம் வந்து அட்டாக் பண்ணாது. நம்ம வந்து எதனா வந்து மிஸ்டேக்கெல்லாம் எதனா பண்ணாதான், நம்ம அதுங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தால் தான் வந்து அட்டாக்கே பண்ணோம். ஏன்னா நானும் வந்து நைட் டைமில் டெலிவரி பாயாக பார்த்துக்கிறேன், பைக் டாக்ஸி ஓட்டிக்கிறேன், எனக்கும் தெரியும் அதோட ரியாக்ஷன்லாம்.
நீங்கள் வந்து எதனா கோளாறாக எதனா பண்ண போகிற மாதிரி இருந்தால் என்னையோட தொத்தின்லாம் வந்திருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து அது நின்று ஃபேஸ் பண்ணணும். அதான் நீங்கள் உங்கள் கண்ணில் பயம் தெரியாமல் ஃபேஸ் பண்ணீங்கன்னா, அது கூட பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா அது வந்து சாஃப்டாக போயிடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து அதில் அட்டாக் பண்ணுறீங்கன்னு அது தெரிஞ்சா, இல்லை நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை நடக்கும்போது தெரிஞ்சால் தான் வந்து நாய்களை வந்து அட்டாக்கே பண்ணோம். அதுவும் தெருநாய்ங்க அந்த அளவுக்கு உண்மையிலே பிரச்சனை இல்லைங்க. தெருநாய்ங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னு ஜோக்கர்ஸ் மாதிரி தான். அது வந்து பண்ணுறது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்காக தான். ஓகேங்களா? இந்த வீட்டில் வளர்க்குற நாய்ங்க தான் வந்து சீரியஸாக அட்டாக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால வந்து இந்த டாப்பிக்கே வந்து நீங்கள் நீயா நாளில் பேசப்பட்ட டாப்பிக்கே வந்து எப்படி இருக்கணும்னா, வீட்டு நாய்ங்க தான் ஆபத்து, அதுங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து பேசிடணும். இதை வந்து ஒட்டுமொத்தமாக தெருநாய்களை அட்டாக் பண்ணுற மாதிரி வச்சுங்க. தெருநாய்ங்க பாவம் அது அதான் சொன்னேன், ரொம்ப அதுங்க எவ்வளோ எமோஷன், அது அவங்க சைடு அந்த தெருநாய்ங்க சைடில் இருக்கிற எமோஷன் நான் இப்போ பேசுகிறேன். வண்டியில் எவ்வளோ அடிப்பட்டு சாகுதுங்க தெரியுமா? அந்த ஹைவேலாம் போனீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட நாய்ங்க வந்து இந்த லாரிக்காரனை வந்து ஸ்பீடாக ஓட்டி ஏகப்பட்ட நாய்களை வந்து சாவடிக்கிறானுங்க. அந்த எமோஷனில் யார் பேசுவா? யார்? நாய் வந்து பேசுமா? நாய் பேச முடியாது, அதுங்களுக்கு வாய் இல்லை. அதனால தான் நீங்கள் அந்த தைரியத்தில் தான் கலாச்சிருக்கீங்க. அதை நான் பேசுகிறேன். அந்த அவ்வளோ அடிப்பட்டு நாய்ங்க வந்து ரோட்லேயே செத்து கிடக்கும். அதுக்குலாம் யார் அவுவது உட்காந்து? யார் அவுவது? ஓகேங்களா? அது ஒரு இது இருக்குது. இன்னொன்று வந்து இந்த மனுஷ ஜந்துக்கள்லாம் சிலதுங்க இருக்குல்ல, அதுங்கெல்லாம் சும்மாவே இருக்காதுங்க. நாய் சும்மா இருக்க கும்பலாக இருந்தால் கல் தடிக்குது, ஏய் போ, என்ன இங்கே என்ன பண்ணுறீங்க போ அப்படின்ட்டு கழுத்துக்கு வச்சு நாய், அதாவது அமைதியாக இருக்கிற நாயை இதுங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறது. ஓகேவா? டிஸ்டர்ப் பண்ணி அதுங்க மைண்ட் செட்டை வந்து வெறியாக மாற்றுறது. ஓகேவா? இதெல்லாம் எமோஷனு. அப்புறம் வந்து சாப்பாடு நாய் படுற பாடு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா நான் தெருவில் சுற்றினால எனக்கு தெரியும். சும்மா தெருவில் நாய்களோட அப்படியே வாழ்ந்து பாருங்களேன், சாப்பாடு கிடைக்காது. யார் போடுவா சாப்பாடு? அதுவும் வந்து நாய்ங்க நிறைய இருக்குது. யார் போடுவா? யாருமே போட மாட்டாங்க. எப்பனா எதனா வந்து உலம் அதுங்களை வந்து சாப்பிட்டு அதை வந்து உயிர் வாழும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டத்தில் வாழ்ந்துருக்குதுங்க அந்த தெரு நாய்ங்க. அதுங்களை வந்து நீங்கள் வந்து தடை பண்ண அப்படின்றீங்களா? ஏன்னா கடிக்கிறது வீட்டு நாய், அதை போய் கேளுங்கடா, அது வளர்கிறவங்கள போய் கேளுங்கடா. ஏன்னா தெருநாய்க்கிட்ட வரீங்க? தெருநாயை தொடறதுக்கு வந்து யாருக்குமே உரிமையே கிடையாது. தெருநாயின்றது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதுங்களாம் யாருமே தொடவே கூடாது. ஓகேங்களா? அதனால வந்து தயவு செஞ்சு வந்து நீங்கள் நாய் சைடு இருக்கிற எமோஷன்ஸையும் பேசுங்க. மனுஷ சைடு மட்டும் பேசுனா பார்த்தாதுப்பா. த வேர்ல்ட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ். உலகம் வந்து மனிதர்களுக்கு மட்டும் உகந்தது அல்ல. எல்லா விலங்குகளும் ஈக்குவலாக வாழ்ந்தாதான் வந்து அது உலகமே. நீங்கள் இது அப்படின்னு பார்த்தா எல்லாமே டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அப்படின்னு பார்த்தா ஒரு விலங்காக நீங்கள் வந்து அழிச்சுனே இருப்பீங்களா? தப்பு. அப்புறம் மொத்தமாக வேலை வந்து அழிச்சிருவான். அது பண்ணவே கூடாது எப்பவுமே. அதனால் நாய் சைடில் இருக்கிற எமோஷனும் பேசுங்க எப்பவுமே. இந்த வாய் பேச முடியாத விலங்குகள், பறவைகள், எந்த ஒரு ஜீவன்களுக்கும் பிரச்சனைனா ஆளாக வந்து நிற்பான்டா இந்த ராண்டி ரஞ்சித். ஒட்டா